சாமி நல்லா கும்பிட்டியா? ஹலோ, ஆமா நாங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தேவி, 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 தேவிமா, தேவி, தேவிமா, தேவி, தேவிமா, தேவி, தேவிமா, தேவி, தேவிமா, தேவி. ஐயோ, குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, சூரிய மாமாக்கு போன் பண்ணி சொல்லிருவோம். அதான் நல்லது. ஹலோ அஸ்வினி, என்னால வர முடியாது. நீங்க ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறீங்களா? மாமா நீங்க அவசியம் இப்ப வந்துதான் ஆகணும். ஏய், என்னாச்சு அஸ்வினி? எதுக்கு நீ பதட்டமா இருக்கப்போ? இது மாமா, அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஏய், என்னாச்சு? மாமா, குழந்தை தேவியை காணோம் மாமா. என்னது அஸ்வினி, என்ன சொல்ற? தேவியை காணுமா? நீ இப்ப எங்க இருக்க? நான் ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மாமா. அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து ஆட்டோ பிடிச்ச வீட்டுக்கு போன மாதிரி இன்னைக்கும் அவ வீட்டுக்கு கூட போயிருக்கலாம்ல மாமா. அதனாலதான் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க மாமா. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. சரி சரி, எதுக்கும் பதறாத. நான் இப்ப உடனே வீட்டுக்கு வரேன். ஏய், என் குழந்தைங்க. வெரி குட். டக்குன்னு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டியே. இந்த நிமிஷம் வரைக்கும் உன் குழந்தை பத்திரமா தான் இருக்கு. இனிமேலும் பத்திரமா இருக்கணும். உன்கிட்ட பத்திரமா வந்து சேரணும்னா நீ ஏலத்துல எடுத்திய அந்த சாக்லேட் கம்பெனி, அது எனக்கு வேணும். இத பாரு, இப்பவும் நீ முடியாது மாட்டேன்னு அடம் பிடிச்சேன்னு வை. அப்புறம் உன் கம்பெனி சாக்லேட்டை சாப்பிட உன் குழந்தை உயிரோட இருக்க மாட்டா. சூர்யா, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறேன்னு நீ போலீஸ் கீலீஸ் போனன்னு வெயி, அப்புறம் உன் குழந்தையோட பாடி கூட உனக்கு கிடைக்காது. ஏய், நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ கேட்கறத நான் கொடுக்கறேன். எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். நல்ல முடிவு. நான் ஆபீஸ்க்கு போய் எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டு நீ எங்க வர சொல்றியோ அங்க நான் வரேன். வெரி குட். சீக்கிரமா அதை பண்ணு. நான் மறுபடியும் சொல்றேன், நீ போலீஸ்க்கு போன அப்புறம் உன் குழந்தை உயிருக்கு நான் பொறுப்பு இல்ல. ஜாக்கிரதை. நான் அப்புறம் கால் பண்றேன். யார் மாமா போன்ல? குழந்தை எங்க இருக்கு? என்னாச்சு? என்னாச்சு சூர்யா? என்னாச்சுப்பா? இருக்கு. என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கொஞ்ச நேரத்துல குழந்தையோட வரேன். சரி, நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். பாத்துப்போ மாப்ள. எங்க எதுன்னு சொல்லாம சூர்யா கிளம்பி போறா. ஒண்ணுமே புரியலையே. துர்கா, 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 துர்கா. அம்மா, துர்கா எங்கம்மா? துர்கா வீட்ல இல்ல, டியூட்டிக்கு போயிருக்கா. நீங்க யாரு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? என் பேரு ஹாசினி. நான் எதிர்த்த வீட்ல தான் இருக்கேன். ஓஹோ, அப்படியா? துர்கா உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நாங்க வந்தது இல்லல்ல, அதான் ஒண்ணு தெரியல. என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம். துர்கா கிட்ட பேசணும். துர்காவோட போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். ஆ, ஹலோ துர்கா, துர்கா நான் ஹாசினி பேசுறேன். ஹாசினி, என்னாச்சு? குரல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இப்போ நான் உன் வீட்ல இருந்து தான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். நான் கொஞ்சம் நேர்ல பேசணும், வர முடியுமா? இப்பவே வரேன். வராங்க. சரி சரி, நீ உட்காருமா.
துர்கா ஹாசினி துர்கா என்னாச்சு ஹாசினி? துர்கா எங்க வீட்டு குழந்தை காணாம போயிடுச்சு. வாட்? குழந்தை காணாம போச்சா? எப்படி? கோயில்ல நீங்க என்ன பாத்தீங்கல்ல, உங்ககிட்ட பேசிட்டு நான் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். ஹலோ, ஆமா நாங்க இங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தேவி, சூரிய மாமாக்கு போன் வந்தது. அவரு குழந்தைக்காக என்ன வேணாலும் தரேன்னு சொன்னது. கொஞ்ச நேரத்துல குழந்தை கிடைச்சிரும்னு சொன்னது.